ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டெக் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் டேட்டாவை எப்படி சேவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் வந்து யூடியூப். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்போம், சாங்ஸ் கேட்போம். ஸோ அதிகமான டேட்டா யூடியூப் எடுத்துக்கும். ஸோ அதை நம்ம எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இப்போது யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே அங்கே லாகின் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் வீடியோ குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸஸ். இது எதுக்குன்னா நீங்கள் பார்க்குற வீடியோ என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் நம்ம ஹை பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு இருக்குது. இதில் இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய டேட்டா சீக்கிரமாக காலியாகிடும். ஸோ அதை நம்ம டேட்டா சேவர் அப்படின்றதுக்கு மாற்றிடலாம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி ஆன் வைஃபை, அதை நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். பொதுவாக வைஃபைல பார்த்திங்கன்னா எப்போவுமே டேட்டா கம்மியாக தான் செலவாகும். ஸோ நம்ம எதில் வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஹைலியும் வச்சுக்கிறேன், எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம இஷ்டம் தான். இப்போ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேட்டா சேவ் பண்ண முடியும், ஆனால் பிக்சர் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ அப்படியே வெளியே வாங்க. நீங்கள் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போங்க. அங்கே பாருங்கள் டவுன்லோட் ஓவர் வைஃபை அப்படின்றது ஆஃப் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை இப்போ ஆன் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அப்படியே வெளியே வாங்க. அங்கே பாருங்கள் டவுன்லோட் குவாலிட்டி அப்படின்னு இருக்குது. அது ஹை 720pயில் இருக்குது. அதை நம்ம லோ 144pக்கு மாற்றிடுறோம். இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும்னா நமக்கு டேட்டா ரொம்ப சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்ல போகிறேன், அதையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்ம ப்ளே பண்ணலாம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது அங்கே மேலே ஒரு 3 டாட் தெரியும், அதை நீங்கள் தொடுங்க. பாருங்கள் ஹை பிக்சர் குவாலிட்டி 180p 1080p அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் ஹை குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்குது. அது நம்ம டேட்டா சேவருக்கு மாற்றிடுறோம். ஆனால் இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டியை திருப்பி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அங்கே அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம 240pக்கு மாற்றிடுறோம். இப்போ நீங்கள் திருப்பி போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் ஆகிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணுறதால நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் டேட்டாவை சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணுறதால யூடியூப்பில் நம்மளால் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆப் என்னென்னா ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ்புக்கில் நம்ம டேட்டாவை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல நம்ம இப்போது ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே 3 புள்ளி மாதிரி இருக்கும், கோடாக. அது மெனு. அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்திங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா செல்லுலர் டேட்டா யூசேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளே வந்தோடனே அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்டிமைஸ் அப்படின்னு இருக்குது. அது ஹை பிக்சர் குவாலிட்டி, அதாவது ரொம்ப நிறைய டேட்டா எடுத்துக்கும். ஸோ அது அந்தமாரி வைக்கிறதால நிறைய டேட்டா செலவாகும். இப்போ நம்ம அதை மாற்றி டேட்டா சேவர் 40% லெஸ் ஆகும் நமக்கு டேட்டா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மொபைல் டேட்டா ஆர் வைஃபை அப்படின்னு இருக்குது. மொபைல் டேட்டா ஆர் வைஃபைனா நம்ம டேட்டாவும் சேர்ந்து காலியாகும். ஸோ அதை நம்ம ஒன்லி வைஃபை அப்படின்றதுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் டேட்டாவை சேவ் பண்ண முடியும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடியோ அப்லோடு ஹெச்டி அப்படின்னு இருக்குது. அதாவது நம்ம ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அது ஹெச்டியில் போகும். ஸோ உங்களுக்கு அதிகமான டேட்டா செலவாகும், அது நமக்கு வேண்டாம். ஸோ நம்ம அதை ஆஃப் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோடு ஹெச்டி, நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதுவும் ஹெச்டியில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நம்ம டேட்டாவை சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ண பின்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா அதுவும் ஃபேஸ்புக்கு தான். அது வேறு மாதிரி பண்ணணும். வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு செட்டிங்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். செட்டிங்ஸில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸ் போய்ட்டு டேட்டா சேவிங், அதாவது டேட்டா சேவர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நான் இப்படி உள்ளே போகிறேன். இப்போ மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அங்கே பாருங்கள் காட்டுது யூடியூப், இன்ஸ்டாகிராம், கூகுள் ப்ளே ஸ்டோர், ஃபேஸ்புக்குன்னு இருக்குது. நம்ம ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆஃப் பண்ணுறதால உங்களால் ஃபேஸ்புக்கிலேருந்து நம்ம டேட்டாவை சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆப் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் நம்ம எந்த மாதிரிலாம் டேட்டாவை சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு 3 டாட் தெரியுது பாருங்கள், செட்டிங்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறோம். அங்கே வர ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா வென் யூஸிங் மொபைல் டேட்டா அப்படின்னு இருக்கும், ஆல் மீடியா அப்படின்னு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எதுக்குன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப்லேயோ இல்லை எதுலேயோ இருக்கீங்கன்னா அவங்க அடிக்கடி ஃபோட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டேட்டா அதிகமாக செலவாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆஃப் பண்ணுறதால உங்களுக்கு டேட்டா சேவ் ஆகும். ஃபோட்டோஸ் மட்டும் விட்டுட்டு பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் அதையும் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அப்புறமா மேனுவலாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீழே வந்தீங்கன்னா வென் கனெக்டட் ஆன் வைஃபை அப்படின்னு இருக்கும். இதில் எல்லாமே ஆஃபில் இருக்கும். நீங்கள் இதில் எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறங்க. இந்த மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு வைஃபைல
கம்மியான டேட்டா தான் செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அப்படியே மேலே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஆஃபில் இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பேசுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டேட்டா வந்து கம்மியாக செலவாகும் இது பண்ணுறதுனால. இது வந்து ஆஃப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அதிகமான டேட்டா உங்களுக்கே தெரியாமல் அது போயிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து ப்ளே ஸ்டோர். ப்ளே ஸ்டோரில் எந்த மாதிரிலாம் நம்ம வந்து டேட்டாவை சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் வந்து மேலே லாகின் பண்ணியிருப்பீங்க உங்கள் இமெயில் ஐடி வச்சு. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அங்கே பாருங்கள் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ டவுன்லோட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். அது ஓவர் எனி நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அது வந்து நீங்கள் ஓவர் வைஃபை ஒன்லி அப்படின்றத மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மாற்றுறதால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேட்டா வந்து சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா ஆஸ்க் மீ எவ்ரி டைம் கூட வச்சுக்கலாம் நீங்கள் வந்து. ஆனால் ஒவ்வொரு தடவை அது உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி காட்டும். ஸோ வந்து நான் ஓவர் வைஃபைன்னே வச்சு டன் அதாவது சேவ்னு கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி என்னென்னா கம்பெனிக்காரன் வந்து அடிக்கடி வந்து ஆப் வந்து அப்டேட் கொடுப்பான். அப்போ வந்து உங்களுக்கே தெரியுமா டேட்டா வந்து சீக்கிரமாக காலியாகிடும். ஸோ வந்து நீங்கள் ஓவர் வைஃபை அப்படின்னு கொடுக்கலாம். அப்படின்னா டோன்ட் ஆட்டோ அப்டேட் அப்படின்னு கொடுக்கலாம். இந்தமாதிரி கொடுக்குறதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டேட்டா சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்தமாரி கொடுத்து நீங்கள் வந்து டன் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டோன்ட் ஆட்டோ அப்டேட் அப்படின்னு கொடுக்குறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நம்ம என்ன பண்ணால் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் ஓவர் வைஃபை ஒன்லி அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை டோன்ட் ப்ளே ஆட்டோ வீடியோஸ் அப்படின்னு கூட கொடுத்து நம்ம சேவ் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளால் ப்ளே ஸ்டோரில் கண்டிப்பாக டேட்டாவை சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து செட்டிங்ஸில் இது வந்து ஒரு ட்ரிக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அங்கே போய்ட்டு டேட்டா சேவிங் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து இப்போது சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வந்துச்சு பாருங்கள் டேட்டா சேவிங் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க பாருங்கள் டேட்டா சேவிங்கிறது ஆஃபில் இருக்கும். அது வந்து நீங்கள் இப்போ ஆன் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆன் பண்ணுறதால கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா வந்து சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.